ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வழக்கம் போல் ஒரு பிஆர் மேட்சை போவோமே அப்படின்னு சொல்லிட்டு பிஆரை ஸ்டார்ட் பண்ணிட்டு உள்ளே வந்துக்கிட்டு இருப்பாங்க. வரும்போதே என் கூட ஒரு பயப்புள்ள இறங்குவான். நான் இறங்கும் போதே பச்சை கலர் இருக்கிற ஹெல்த் மேலே இறங்கிடுவான். நம்மளுக்கு ஒரு உசுறு வந்தால் நல்லா ஜாலியாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்லிட்டு இறங்கிடுவாங்க. இறங்கின நேரத்துக்கு எப்படியும் மாப்பிள்ளை என்னை தேடிட்டு வருவான் கன் எடுத்துக்கிட்டு அப்படின்னு அவன் பதுங்கி பதுங்கி உட்காந்துட்டு இருப்பான். வருவான்ட்டு அதே போல் ஒரு குளோவில் போட்டால் இன்னொரு குளோவில் போட்டு உள்ளே வந்துட்டான். ஏறுத்து நின்றுச்சு. நம்ம பவரை போட்டு பார்த்தா அவன் அடி வாங்கிட்டு கொஞ்சம் தூரம் ஓடிட்டு இருந்தான். ஏதோ சிவப்பு கலர்லாம் அவன் மேலே பறந்துதுங்க. இருந்தாலும் அடித்து அவனை முடிச்சு விட்டுட்டு அப்படியே நம்ம பவரை இங்கே ஃபுல்லாக பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு ஹெல்த்தை எடுத்துக்கிட்டு அப்படியே இந்த பக்கம் லா 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 அப்படின்னு சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. நம்மள்ட்ட ஒரு பூச்சி இருந்தது பார்த்தீங்களா, அதை போட்டு விடுவேன். அந்த பூச்சி என்னடான்னா நம்ம மண்டை மேலேயே சுற்றிக்கிட்டு நிற்கிது. திடீர்னு அந்த பூச்சி பார்த்து பூச்சா மாறி மேலே போகுதுங்க. பின்னாடி ஒருத்தன் நின்று நம்மளும் அடிக்க ஆரம்பிச்சிட்டான். இந்த பூச்சி வேற போச்சு. அந்த பக்கத்துல எவனாவது அடிச்சிட்டா என்ன பண்ணுறதுன்னு பார்த்தா அந்த பக்கத்தில் இருக்கிறவன் அந்த மஞ்சள் கலரு இருக்கிற இதுக்கு மேலே உட்காந்துருக்கிட்டு இருக்கான். அவனை அப்படியே M60 ஸ்கோப் போட்டு உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பான். வெளில எப்படியாவது வருவானா அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் நினச்ச போல ஏந்திரிச்சாங்க. அவனை போட்டு சாத்துன்னு சாத்தி அவனை கிளியர் பண்ணிட்டான். பின்னாடி வந்தவன் எங்கடா இருக்கான் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. பின்னாடி வந்தவன் எங்கே வந்து நம்மளை அடிச்சு விட்டானா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. மாப்பிள்ளை அப்படியே அங்கே பதுங்கி இங்கே பதுங்கி அங்கே ஒளிஞ்சு அப்படியே அந்த வீட்டுக்கிட்ட வந்துட்டு வான். அப்படியே பார்த்துருவான் அவன் எங்கே இருக்கான் அப்படிங்கிறத வந்து பார்த்துருவான். கரெக்டாக பார்த்துட்டு அங்கே வந்து உடையாந்துக்கிட்டு இருக்கான் பார்த்தீங்களா. அப்படியே M60 உட்காந்து ஒரு அடி மண்டை தெரிச்சு போடுவான் மாப்பிள்ளைக்கு. அவன் பக்கத்தில் அப்படியே போயிட்டு அப்படியே நம்மள்ட்ட ஒரு லேண்ட்மைன் இருக்கும். அந்த லேண்ட்மைன் அந்த லூட்டு பக்கத்தில் வச்சுட்டு வருவான். நல்லா அந்த லேண்ட்மைனை நோட் பண்ணிக்கோங்க மறக்காமல், சரிங்களா. மறுபடியும் நம்மள்ட்ட அந்த ஒரு பூச்சி இருந்தது இல்லைங்களா, அந்த பூச்சை மறுபடியும் போட்டு விடுவாங்க. அந்த பூச்சி மறுபடியும் 5 பூச்சி அப்படியே மாறி போட்டு மறுபடியும் போவோம். எங்கேயோ ஒருத்தனை துரத்திக்கிட்டு எங்கடா போகுது அப்படின்னு சொல்லிட்டு நானும் பின்னாடியே ஓடுன்னு ஓடுவாங்க. ஓடுன்னு ஓடுனா அந்த பூச்சி பையன் வந்து ஃபேக்ட்ரியில் போயிட்டு ஒருத்தனை அடிக்கிறான். ஐயோ வந்துட்டேன்டா கேங் கில்லுடா அது அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாங்க. அவன் எங்கே இருக்கானே தெரியாமல் நான் ஓடிக்கிட்டு இருக்கான். நான் எங்கே இருக்கேனே பார்க்கலாம். அவன் அப்புறம் அடித்தா M60 அடிய விழல. அதுக்கப்புறம் நம்மளுக்கு பவரை போட்டால் பவர்லேயே கொஞ்சமாக அவனுக்கு உசுறு போயிட்டு இருந்தது. அப்புறமேட்டுக்கு அழுத்தி முடிச்சு விட்டாங்க. அப்படியே இங்கே வந்து அப்படியே சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. இங்கே எவனும் இல்லை, மறுபடியும் எவனுமே இல்லை. அப்புறமேட்டுக்கு நம்மள்ட்ட ஒரு 1200 காயின் இருக்கும். அந்த காயினை வச்சுக்கிட்டு அங்கே போயிட்டு ஒரு 200 காயினை பிடிச்சி நம்ம வந்து போல்ட் மேக்கர் ஒன்று வாங்கி வச்சுருப்போங்க. வாங்கிருவோம். இனிமே தான் வாங்குவோம். அந்த பார்த்தீங்களா, லேண்ட்மைனில் போயிட்டு ஒருத்தன் அடி வாங்கி புட்டான். 94 டேமேஜ் கிடச்சிது. அப்படியே பக்கத்தில் போவாங்க. பக்கத்தில் போய் வரேன்டா மாப்பிள்ளை, ஏய் என்னடா நான் அடித்து இத்தனை நேரம் கழிச்சு இறங்கியிருக்கியா அப்படின்னு நினச்சா, இல்லை வேற ஒருத்தன் போல இவன். அவன் நம்ம பவர்லாம் விடுவான், நல்ல டேமேஜ் போடுவான். அவன் உருண்டையை போட்டுறாங்க. உலக உருண்டையை போட்டு தப்பிச்சு போட்டான். நம்மள்ட்ட அந்த பாம் கன் இருந்தது. அதில் ஒரு 2 புல்லட் இருந்தது. அதை வந்து சொங்கின்னு ஒரு புல்லட் விட்டாச்சு, நோ டேமேஜ். மறுபடியும் ஒரு புல்லட்டை வச்சுட்டாச்சு, நோ டேமேஜ். அந்த மாப்பிள்ளை இந்தாண்ட பக்கம் வந்துட்டாங்க. அட இவனை நான் பார்க்கவே இல்லை, என்னடா இப்படி ஆட்டம் காட்டுறடா ஏய் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது தான் நம்ம பூச்சை விடுவேன். அவனும் ஏதோ ஒரு பவரை கொடுத்து நம்மளை வந்து இன்ஃபினிட்டி டொமைனுக்குள்ளே அழைச்சிட்டு விடுவாங்க. மனசே சங்கடப்படுத்தி போடுவான். இருந்தாலும் பரவாயில்லடா, இந்த இடத்துல எனக்கு விளையாடவே தெரியாது. இருந்தாலும் அவன் அடித்து கொல்றேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அடித்து கொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க. அதே போல் அடித்து கொன்று விட்டான். டொமைன்லேருந்தும் வெளில வந்து விட்டான். வெளில வந்து பார்த்தா ஒத்த கச்சிப்பிங்க. நல்ல வேலையாக ஓடி இன்ஹீலரை போட்டு தப்பிச்சு விட்டேன். இல்லைன்னா என்ன ஆகுறது, ஐயோ. அதுக்கப்புறம் ஓடுன்னு ஓடுவாங்க. ஃபுல் மெடிக்கிட்டு ஒன்று இருந்தது. ஃபுல் மெடிக்கிட்ட போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் ஜோனுக்கு போய் அவன் மேலே ஜோனுக்கு பார்க்க ஓடிக்கிட்டு இருப்பான். அந்த நேரத்தில் பார்த்து ஏர்ட்ராப்பில் ஒரு பயப்புள்ள லூட் அடிச்சுக்கிட்டு இருக்கிறான். இதுக்கு மேலே எப்படியும் செத்துவிட்டானா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த இதை கடையை ஓப்பன் பண்ணி வாங்கி அவன் மேலே போட்டு விட்ருவாங்க போல்ட்டு மேக்கரை. போட்டு விட்டதுக்கு நல்ல ஒரு டேமேஜ் போகும். அங்கே பார்த்தீங்கன்னா சரியான டேமேஜ். பக்கத்தில் போய் கொஞ்சம் டேமேஜ் கொடுப்பேன். அப்படியே மாப்பிளையே செத்தே விடுவான். செத்து விட்றானே அப்படின்னு சொல்லிட்டு நானும் அப்படியே சோனா பக்கம் பார்த்து ஓடுன்னு ஓட ஆரம்பிச்சிருவேன். ஓடுறா தம்பி நீ நிற்காம ஓடுறா தம்பி, ஓடுறா தம்பி நீ நிற்காம ஓடுறா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு மோட்டிவேஷன்லாம் கொடுக்குறாங்க அந்த தான் என் பயப்பிள்ளைக்கு. அவன் என்னடான்னா ஜூஸுக்கு வேணுங்கிறான் என்கிட்டயே. ஜூஸ் கொடுத்தா தான் நான் வேகமாக போவேன், இல்லைன்னா வேகமாக போவே மாட்டான் அப்படிங்கிறான். இருந்த ஜூஸ் எல்லாம் அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குறாங்க. ஏன்னா அவன் ஒரே முட்டா கொடுத்து விட்டான். அப்புறம் தம்பி வேலை செய்தா போயிட்டானா என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டு தான் லாஸ்ட்டில் ஒருத்தன் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே உட்காந்து அடிச்சா மேலேருந்து டபுளுக்கு ஒரு டேமேஜ். அவன் எங்கடா இருக்கான்னு பார்த்துக்கிட்டு இருந்தான். அந்த பைப்பில் எலிமினேட் ஆகி விட்டான். அவன் பவர் விட்டால் பவரில் இருக்கணும் இல்லையா. அவனை யாரை கொண்டு விட்டாங்களா இல்லை எலிமினேட் ஆன்றான்னு தெரில. அவனை காணோம். அப்படியே அந்த பக்கமாக அப்படியே வந்துக்கிட்டு இருப்பாங்க மறுபடியும். அப்புறம் வந்து இந்த இடத்துல வந்து ஒளிஞ்சிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்துக்கிட்டு இருப்பான். அப்போல்லாம் இந்த டவர் வேறு மாதிரி சூப்பராக இருக்கும். இப்போல்லாம் பார்த்தீங்களா அங்கேயும் எங்கேயும் உடஞ்சி போய் பாதி பக்கம் இல்லவே இல்லை. அதுக்கப்புறம் அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தால் மேப்பில் பார்த்துக்கிட்டு தான் என்னை சுற்றி எனிமி இருக்குது. என்கிட்ட தான் ஜோன் இருக்குது. அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தால் எனக்கே தெரியாத ஒருத்தர் பக்கத்தில் உட்காந்துட்டு இருப்பாங்க. அவனுங்க நல்ல ஒரு டேமேஜ். அவனும் பவர் போட்டான், நானும் பவர் போட்டேன். அப்புறம் காரில் தப்பிக்கலான்னு பார்த்தான். பைசோனை வச்சு அழுத்தி காரை உடச்சி அதுக்கப்புறம் M60 வச்சு அழுத்தி அவனே கில்லை கிளியர் பண்ணிடுவான். கில்லை கிளியர் பண்ணிவிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தா
மெடிக்கிட்ட சுத்துறா மாப்பிள்ளை அப்படின்னு மெடிக்கிட்ட சுத்திருவாங்க. அப்புறமேட்டுக்கு பார்த்துக்கிட்டு இருந்தா லாஸ்ட்ல லாங்லேருந்து ஒரு பயப்புள்ள வந்துகிட்டு இருப்பான். அவனையும் பார்த்துருவேன். பார்த்த வேகத்துக்கு சும்மா இருப்பேனா நானு? அவன அடிச்சாகணும் இல்லையா? இப்ப பாருங்க நம்ம பூச்சி பயப்புல போயிட்டு அங்க இருக்கிறவன மாட்டி விடும். அவன அடிக்கலான்னு வந்து அடிக்கங்க. ஆனா அடிக்க முடியாது. என்ன பண்றது? அவன் தூரத்துல இருக்கான். கவர்ல இருக்கிறான். அதுக்கப்புறம் நான் உட்காந்துக்கிட்டே இருப்பேங்க. உட்காந்து உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பேன். சங்கீத சுவரங்கள் ஏழே தழுக்கா இன்னும் இருக்கா என்னவோ மயக்கம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தா மறுபடியும் பின்னாடியே இருந்து ஒருத்தன் வந்துக்கிட்டு இருக்கான். அடடா! பார்க்காம இருந்திருந்தா என்ன ஆவர்த்தி என் நிலம இந்நேரம் போட்டிருப்பான். M6ல அத்தன அடி அடிச்சான் அவன் சாவே இல்ல. பவர விட்டும் சாவே இல்ல. என்ன கேரக்டர் வச்சிருக்கான்னு ஒண்ணும் புரியவே இல்ல. அதுக்கப்புறம் வந்து நான் குளோவால போட்டேங்க எனக்கு ஒரு பாதுகாப்புக்காக. இதுக்காக அந்த பக்கமும் பார்த்தோம்னா ஸ்னைப்பர்ல எவனாவது மண்டையிலே ஷாட் வச்சுட்டான்னா என்ன பண்றது? ஐய்யய்யோ! வண்டிலலாம் வரீங்களாடா? ஏன்டா இப்படி பண்றீங்க? அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டே இருப்பேங்க. நானும் பார்த்துக்கிட்டே இருப்பேன். நானும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன அடிக்க ஆரம்பிச்சுட்டானுங்க. எல்லாரும் எல்லா சைட்லேருந்தும் அடிக்க ஆரம்பிச்சுட்டானுங்க. அதுக்கப்புறம் நான் மட்டும் சும்மா இல்லையே! என்ட்டயும் குளோவால் இருக்குடா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு நானும் குளோவால படபடன்னு போட்டேன். இருக்கிற குளோவால் எத்தன குளோவால் போட்டேன்னே தெரியல. போட்டுப்புட்டு அப்படியே படுத்து மெடிக்கெட்டையும் சுத்திருவேங்க. மெடிக்கெட்ட சுத்திட்டு எழுந்திரிச்சு நம்ம பவர விட்டு பார்ப்பேங்க. அந்த பவர் என்ட்ட இருக்கும் இல்லையா? அந்த பூச்சி பவரு. அந்த பூச்சி பவர விட்டு விடுவேன். அவன் பக்கத்துல தான் இருப்பான். அவனும் பூச்சி பவர் வச்சிருப்பான் போலயே! என்னான்னு ஒண்ணுமே புரியலைங்க. திடீர்னு நம்மள மறுபடியும் அந்த இன்ஃபினிட்டி டொமைன்குள்ள கூட்டு புட்டானுங்க. அட டேய்! ஏன்டா அப்படி பண்றீங்க? இங்க பார்த்தீங்களா? வேற ஒருத்தன் பூச்சி வந்து என்ன அடிக்குது. என்ன அடிச்சதுக்கு எனக்கு டேமேஜ். நான் மெடிக்கிட்டு போட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த நேரத்துல தாங்க அந்த பயப்புள்ள வந்துட்டான் பக்கத்துல. அந்த வேகத்துக்கு நம்மள டொமைன்குள்ள கூட்டிட்டு போயிட்டான். என்னடா மறுபடியும் எனக்கு இதுல அடிக்கவே தெரியாதுடா! அப்படின்ட்டு போயிட்டு மறுபடியும் அவன அடின்னு அடிப்பாங்க. சோனியா ஆக்டிவேட் ஆயிட்டா செத்துருவான்னு பார்த்துக்கோ. என்ன அடிச்சு கொன்னுப்புட்டான். அப்புறமேட்டுக்கு வெளில வருவாங்க. வெளில வந்தா என்னோட உசுரு இருக்கு பார்த்தீங்களா? மறுபிறவி எடுத்து அதே இடத்துல நிக்கிறேன். அதுக்கப்புறம் என்னாச்சு? ஜோன்லயே எலிமினேட் ஆயி செத்துப்புட்டான். அந்த புள்ள ஈஸியா புய் அடிச்சுட்டா.